உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மகாநதியை பொறுத்த வரைக்கும் என்னதான் விஜய்க்கும் காவேரிக்கும் இடையில ஒரு சின்ன கிளாஷ் இருக்குது. அவங்க காவேரிக்கு வந்துட்டு விஜய் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி, இனிமேல் எங்கள் வீட்டுக்கே வராதிங்க அப்படின்னு அவங்க சொன்னாலும், இப்போ சாரதாம்மா காணா போயிட்டாங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக விஜய்க்கு ஃபோன் பண்ணி 2 பேருமே போய் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இது மூலமாக சாரதாம்மா நல்ல ஒரு விஷயத்த பண்ணுவாங்களா? இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் ஸ்கூலில் வந்து இப்போ மதர்ஸ் டே காம்படிஷன் வேறு ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க. அதில் வந்துட்டு குட்டி காவேரி மட்டும் அம்மா இல்லை அப்படிங்கிறனால அங்கே வந்துட்டு பேர் கொடுக்காம இருப்பாங்க. அதையுமே காவேரி பார்த்துட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த இடத்துல 2 பேருமே வந்து அம்மா பொண்ணாக பார்ட்டிசிபேட் பண்ணி அங்கே வந்து வின் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ சாரதாம்மாவை எங்கே தேடியுமே அவங்க கிடைக்கல. பக்கத்து வீடு, வழக்கமாக போகிற கடை, எப்போவுமே போகிற கோவில், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அவங்க தேடி ரொம்பவுமே டயர்டாயிடுறாங்க. பட் அந்த இடத்துல ரொம்பவுமே பயமும் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக விஜய்க்கே கால் பண்ணிடுறாங்க. விஜய்க்கு வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தோன்னே ஷாக் ஆகுது. என்னடா அது, நம்ம காலையில் தான் அவர் நம்மக்கிட்ட நம்மளே பேசினாலும் பிகு பண்ணிட்டு பேசினா நம்ம அப்போ இனிமேல் நம்ம பேச மாட்டோம்னு சொல்லிட்டோம். ஆனால் அவகிட்ட இருந்தே கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்கள் மிஸ் அப்படின்றாரு. ஆனால் அந்த இடத்துல காவேரி அழுகிறாங்க. அப்படிங்கும்போதே அவருக்கே கஷ்டமாக போகுது. வண்டியை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு என்னாச்சு, எதுக்கு அழுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இது மாதிரி அம்மாவை காணோம் அப்படின்றாங்க. எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க மிஸ், பக்கத்தில் தான் எங்கேயாவது போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் எல்லா இடத்துலையுமே தேடிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி நீங்கள் பயப்படாதீங்க, ஒரு 10 நிமிஷத்தில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் போயிடுறாரு. அங்கேருந்து 2 பேருமே போயிட்டு எல்லா இடத்துலையுமே போய் தேடுறாங்க. ஸோ எங்கேயுமே வந்துட்டு சாரதாம்மாவை பார்த்த மாதிரியே தெரியல, அந்த மாதிரி வந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லும்போது காவேரி இந்த இடத்துல ரொம்பவுமே டவுன் ஆயிடுறாங்க. ஸோ அவங்க அழுதுகிட்டே வரும்போது விஜய்க்கு பார்க்கவுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காவேரியோட கையை போய் பிடிக்கிறாரு. ஸோ ஆறுதல் சொல்கிற மாதிரி காவேரியோட கையை பிடிச்சி அவர் வந்து இது பண்ணும்போது அந்த இடத்துல காவேரி எந்த ஒரு ரியாக்டும் பண்ணலை, கோவப்படலை, திட்டலை. அப்போவே வந்து விஜய் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஓகே அவள் ஓரளவு இதாக தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா அந்த பொசசிவ் இருக்குது அப்படிங்கிறது விஜய்க்கு நல்லாவே புரிய வருது. பட் அந்த இடத்துல அவர் ஒரு ஹாப்பியாக இருந்தாலும் சாரதாம்மாவை காணோம் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் அவர்கிட்ட இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு அவங்க ஒரு வேளை கொடைக்கானலுக்கே போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தேடலான்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது தான் பார்த்தா கரெக்டாக சாரதாம்மா அவங்க எதிர்பார்த்த மாதிரியே பேக்கை தூக்கிட்டு வர்றாங்க. ஸோ காவேரி இதை பார்த்த உடனே சார் அங்கே பாருங்கள் அம்மா அங்கே தான் போயிட்டுருக்கு, வண்டி நிறுத்துங்க அப்படின்னோடனே நிறுத்திட்டு வேகமாக போயிடுறாங்க. பட் சாரதாம்மா பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போகும்போது காவேரி குறுக்கவே போய் நின்றுடுறாங்க. என்னம்மா நான் உன்னை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், உன்னை காணோன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டுருக்க அப்படிங்கிறாங்க. நீ எதுக்குடி என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்க? நான் தான் உனக்கு அம்மாவே இல்லை, இந்த வீட்டில் ஒன்று நீ இருக்கணும் நான் இருக்கணும்னு சொல்லிட்டு இல்லை. அப்படி இருக்கும்போது நான் எதுக்குடி அந்த வீட்டில் இருக்கணும்? நான் யாரோட சம்பாத்தியத்துலையும் இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு என்ன வீடா இல்லை, என் வீட்டுக்கார் எனக்காக கட்டி வச்ச வீடு இருக்குது, நான் அங்கே போயிட்டு என் கடைசி காலத்தை கழிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. அப்போ காவேரி ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க. அம்மா நான் ஏதோ ஒரு கோவத்தில் அப்படி பேசிட்டேம்மா, அதுக்காக நீ இப்படி கிளம்பி போயிடுவியா? பதிலுக்கு நீயும் என்னை திட்டியிருக்கலாம்ல, இப்படி ஏமா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. அப்போவுமே சாரதாம்மா வந்து கோவத்திலே நிற்கும்போது இப்போ விஜய் தான் சொல்கிறாரு, அம்மா நான் தான் சொல்கிறேன்ல ப்ளீஸ் வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட்டிகிட்டு காரில் ஏற சொல்கிறாங்க. இப்போ வந்து காரில் ஏறி உட்காந்ததுக்கப்புறமா பார்த்தா பின்னாடி போயிட்டு காவேரி ஏறி சாரதாம்மா கூட உட்காந்துக்கிறாங்க. அப்போ விஜய் திரும்பி பார்க்குறாரு. சாரதாம்மா கையை அப்படி இறுக்கி கோத்து பிடிச்சிட்டு இப்படி ஷோல்டரில் இப்படி சாஞ்சிக்கிறாங்க. எதுக்கடி இப்போ ஏன் தோளில் சாஞ்சிட்டு இருக்க, எந்திரடி முதல்ல அப்படிங்கிறாங்க. அம்மா என்னம்மா இந்த கோவத்துக்கும் வீம்புக்கும் மட்டும் உனக்கு குறைச்சலே இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன நீ பண்ணுறது, நான் உன்னோட அம்மாவாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்போவுமே அழுதுகிட்டே சொல்கிறது விஜய்க்கு பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் பொண்ணுக்காக இப்படி பேசுகிறாங்களே, கோவம் இருந்தாலும் அந்த டைம் அப்படியே இப்படி மாறிட்டாங்க அப்படிங்கிறது புரியுது. ஸோ நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே போயிட்டு சாரதாம்மா அப்படி நின்றுட்டே இருக்காங்க. அம்மா வாமா உள்ள அப்படிங்கிறாங்க. இல்லடி நான் வரலை அப்படிங்கிறாங்க. விஜய் பார்க்குறாரு, என்னம்மா இப்படி பண்ணுறீங்க, வாங்க உள்ளே போகலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி, இவ பேசின வார்த்தையெல்லாம் கோவத்தில் அதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் இப்படி பேசுவாங்களா தம்பி, எத்தனையோ தான் நானும் பொறுத்துக்கிறது அப்படிங்கிறாங்க. மா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருமா, உன் காலில் கூட விழறேம்மா அப்படிங்கும்போது சாரதாம்மா அழுகிறாங்க. நீ வாமா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு காவேரி டோர்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ விஜய் பார்க்குறாரு. என்னத்தை இப்படி பண்ணிட்டீங்க, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு இப்படி கிளம்பி போயிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. பின்ன என்ன தம்பி, நானும் இவகிட்ட எவ்வளவோ சொல்லி எப்படி தான் நம்மளும் இன்னும் மறைமுகமாக அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறது, அவளும் புரிஞ்சுக்க மாட்டா, நம்ம சொல்ல வரதையும் புரிஞ்சுக்கலனா என்னால் சத்தியமாக முடியல தம்பி அப்படிங்கிறாங்க. அத்தை எனக்குமே அந்த கஷ்டம் இருக்குதான், காலையில் என்கிட்ட கூட அவள் எப்படி பேசினான்னு உங்ககிட்ட சொன்னல, நானே சரி கொஞ்சம் விட்டு பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். நீங்கள் என்னத்தை அதுக்குள்ளார இப்படி விட்டுட்டு கிளம்பி போனீங்கன்னா அப்போ இத்தனை நாள் நீங்கள் அவளை இப்படிலாம் கேர் பண்ணிக்கிட்டதுக்கு என்னத்த அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி எனக்கு மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. சரி காவேரி வரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க.
அங்கேருந்து வந்தோடனே அம்மா வாமா அப்படிங்கிறாங்க. ஸோ விஜயுமே வாங்கம்மா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போயிட்டு உட்காந்தோன்னே இந்தம்மா தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போது சாரதாம்மா வாங்கி தண்ணியை குடிச்சிட்டு இந்தங்க மாப்பிள்ளை நீங்கள் குடிங்க அப்படிங்கிறாங்க. காவேரி அப்படியே பார்க்குறாங்க. என்னது மாப்பிள்ளையா அப்படிங்கிறாங்க. ஏதோ வாய் தவறி வந்துருச்சு. என்னப்போ அதுக்காக இப்போ இந்த எதுக்கு நீ அவரை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்ட? இந்த வீட்டில் நீ இருக்காத, வெளியே போன்னு சொல்ல போறியாடி அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நான் அப்படிலாம் எப்போம்மா சொன்னேன்? நீ அவரை மாப்பிள்ளைன்னு கூப்பிடு, என்ன வேணால் கூப்பிட்டுக்க, அதுக்காக வீட்டை விட்டுலாம் போயிடாத. இனிமேல் நீ என்ன சொன்னாலும் நான் ஏன் அப்படி சொன்னேன், எதுக்கு இப்படி பண்ண நான் கேட்க மாட்டேன், சரியா அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே சாரதாம்மா பார்த்துட்டு விஜயுமே பார்க்குறாரு. இல்லைம்மா பரவாயில்ல, அதுக்காக நீங்களும் அப்படி பண்ணியிருக்க கூடாதுல்ல, நம்ம மேலேயும் தப்பு இருக்குது, அவங்கள அந்த மாதிரிலாம் நம்ம பேசியிருக்க கூடாதுல்ல அப்படிங்கிறாங்க. நீங்கள் இருங்க தம்பி, என்னத்தை இப்போ நம்ம பெருசாக பண்ணிட்டோம், என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவளுக்கு நினச்சதெல்லாம் நடக்கணும், அவளுக்கு பிடிச்ச மாதிரி அமையணும்னு சொல்லிட்டு அவளுக்கு என்னென்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா தம்பி? எத்தனையோ வாட்டி அவள் சொல்லியிருக்கா, என் கனவில் ஒருத்தர் வந்தார், இந்த மாதிரி ஹைட்டாக இருப்பார், கலராக இருப்பார், நல்லா அழகாக இருப்பார், அப்படி இருப்பார் இப்படி இருப்பாருன்னு எல்லாமே உட்காந்து சொல்லுவா தம்பி. அதுவும் அந்த கனவு அடிக்கடி வேற வரும்னு சொல்லுவா, வாரத்துக்கு ஒரு 3 வாட்டியாவது அந்த கனவு வரும்னு சொல்லுவா. அப்படி அவள் சொன்ன எல்லாமே வந்துட்டு உங்களை மாதிரியே இருக்குன்னு அவளே தான் தம்பி வந்து சொன்னா. அப்படி இருக்கும்போது சரி, கடவுளே அப்படி வந்தவர் இப்போ நேர்லேயே வந்திருக்காருன்னா எதேச்சியாக நடந்த ஒரு விஷயமா தம்பி இது? ஏதோ கடவுள் போட்டிருக்க முடிச்சு தான் போல இருக்கு. உங்களுக்கும் வாழ்க்கை இப்படி சரியில்லை, உங்கள் பொண்டாட்டியும் இல்லை, சரி எப்படியோ வந்துட்டு 2 பேருக்கும் கல்யாணம் ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். இதில் என் தப்பு என்ன தம்பி இருக்குது? இப்போ என்ன தெரியாத இடத்துல எங்கேயாவது கொடுத்துட போகிறேன்னா? நீங்களும் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க, அதுவும் இல்லாமல் அம்மு காவேரி மேலேயும் என் மேலேயும் எவ்வளோ பாசமாக இருக்கா. அதுவும் இல்லாமல் இப்படிலாம் இது ஒன்று நடந்துச்சுன்னா எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்கலான்னு சொல்லிட்டு நான் எப்படியெல்லாம் யோசிச்சு கனவு கண்டுட்டேன் தம்பி. ஆனால் இவன் என்னடானா, உங்களை பார்க்கவே பிடிக்கல, உங்களை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது, நீங்கள் எது பண்ணாலும் நீங்கள் நாடகம் போடுறீங்கிறா. இதில் எந்த வகையில் தம்பி நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. சரி விடுங்கம்மா, அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? வராத அன்பை கட்டாயப்படுத்திலாம் நம்ம வர வைக்க முடியாது. நானுமே அவங்கக்கிட்ட ஓப்பனாகவே சொல்லிட்டேன், உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, எனக்கு பிடிச்ச பொண்ணு இன்னொருத்தரை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி போய் பேசுகிறது எனக்கு பிடிக்கல, அதனால தான் இப்படிலாம் பண்ணணும் அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டேனே அப்படின்ட்டு. என்ன மிஸ் நான் சொல்லிட்டேன்ல அவங்கக்கிட்ட அப்படிங்கிறாங்க. அப்படியே காவேரி பார்த்துட்டே ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி பார்க்குறாங்க. பாருங்கம்மா, நீங்களே பாருங்கள், நான் பேசுகிறதெல்லாம் தப்பு, நான் எது செஞ்சாலும் இந்த மாதிரிலாம் இருக்குது, ஆனால் அது எல்லாமே அவங்க மேலே வச்சுருக்க அன்பு தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல. சரி விடுங்க, வராத அன்பை இப்படிலாம் வரவழைச்சி நம்ம கட்டாயப்படுத்திலாம் வரவழைச்சா நல்லா இருக்காதுமா, விடுங்கம்மா அப்படிங்கிறாங்க. அது எப்படி தம்பி விட முடியும்? ஏன் அம்முவை வந்துட்டு நீங்கள் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கங்க, அம்முவை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வாய் சொல்லிச்சே, அப்படின்னா அம்முவை இவன் நல்லா பார்த்துக்கிறா, அம்முவை பார்த்துக்கணுன்னு அக்கறை இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கணும், உங்கள் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு அக்கறை இருக்குது. இவ்வளோ அக்கறை இவளுக்கு எதுக்கு வருது? உங்களை பார்த்தா தான் எரிச்சலாக இருக்குது, நீங்கள் இந்த வீட்டுக்கும் வரக்கூடாதுங்கிறா. அப்புறம் என்னத்துக்கு தம்பி பொண்ணு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் போய் பாருங்கள் அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்கா? அப்படின்னா நீங்கள் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது கூட இவளுக்கு பிடிக்கல, அந்த கோவத்தில் தானே இவ இப்படிலாம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறாங்க. அப்படி காவேரி அமைதியாகவே நிற்கிறாங்க. விஜய் அப்படியே பார்த்துட்டு, விடுங்கம்மா, அவங்க எதனால் பண்ணாங்கன்னு தெரியல, ஒருவேளை நிஜமாக கூட நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன்னா இவங்கள ஒருவேளை நான் தொல்லை பண்ண மாட்டேங்கிற மாதிரி எதுவும் நினச்சாங்களோ என்னவோ அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன தம்பி இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? இத்தனை வருஷமாக அவளை பெற்று வளர்த்து ஆளாக்கியிருக்கேனே, இவளை பற்றி எனக்கு தெரியாது, அவள் அந்த மாதிரியெல்லாம் நினச்சிருக்க மாட்டா தம்பி, நிஜமாக சொல்கிறேன். நீங்கள் வேணால் பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் அந்த பொண்ணு கூட பேசுனது பிடிக்கல, அதனால தான் அவள் வந்துட்டு இந்த மாதிரி கோவத்தில் பண்ணியிருக்கா, மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. காவேரி அப்படியே பார்த்துட்டு, போதும் நிறுத்துமா, என்ன நான் ஏதோ கொஞ்சம் இறங்கி வந்து நீ வீட்டை விட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு உன்கிட்ட சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருக்கிறதுனால நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்க, நான் சொன்னேன் நான் உன்கிட்ட வந்து அப்படிங்கிறாங்க. சரி விடுங்கம்மா, ஏன் இப்போ திரும்ப என்ன வச்சு புதுசாக ஒரு சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஹலோ சார், உங்களை வச்சு புதுசாக நாங்கள் ஒரு சண்டையெல்லாம் போடல, எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துருச்சுல, எனக்கு அது போதும் அப்படிங்கிறாங்க. அதானே பார்த்தேன், உங்களுக்கு ஒரு தேவைன்னா மட்டும் என்னை ஃபோன் பண்ணிட்டு அழுதுட்டு கூப்பிட்டீங்க, நான் வந்து தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தோடனே இப்போ வந்து பார்த்தீங்களா என்னை யாரோ மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ காவேரி பார்த்துட்டு, ஐயோ அப்படிலாம் நான் சொல்லலை சார் அப்படிங்கிறாங்க. சரி பரவாயில்ல, எனக்கு டைம் ஆகுது, அம்மு வெயிட் பண்ணிட்டு இருப்பா, நான் கிளம்புறேன், அம்மா நீங்களும் சாப்பிட்டு படுங்க, இனிமேல் இந்த மாதிரிலாம் எதுவும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க தம்பி, அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமாவும் அப்படின்னு நின்றுட்டுருக்காங்க. சரிங்க மிஸ் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி நேராக காருக்கு போயிடுறாரு. அப்போ காவேரி வேகமாக சாரதாமா கிட்ட ஒரு நிமிஷம் இருமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு காவேரி வெளியிலே வந்துடுறாங்க. ஆனால் விஜய் வெளியில் போய் நின்றுட்டு காவேரி வருவாளா அப்படிங்கிற மாதிரி தான் வெளியே இப்படி திரும்பி பார்த்துட்டே நிற்கிறாரு. கரெக்டாக காவேரியுமே ஓடி வந்துடுறாங்க. வந்த உடனே விஜய்க்கு அப்படியே சிரிப்பு வருது. அதானே நீ வருவன்னு எனக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சிரிப்பு வந்தாலும் அதை அப்படியே காட்டிக்காத மாதிரி பார்க்குறாரு. அப்போ நேராக அவர்
பார்க்காத மாதிரி ஏறி வண்டியில் உட்கார்றாரு. அங்கேருந்து காவேரி வேகமாக வந்துட்டு சார் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டே வராங்க. அப்போ பார்த்துட்டு சொல்லுங்கள் மிஸ் அப்படிங்கிறாங்க. இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்கிட்டயா? சொல்லுங்கள் மிஸ் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை கொஞ்சம் வரீங்களா இப்படி தனியாக அப்படிங்கிறாங்க. தனியாவா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இறங்குறாரு. இப்போ கொஞ்சம் தள்ளி போனதுக்கப்புறம் பார்த்தா சாரதாம்மா உள்ளேருந்து வெளியே வந்து பார்க்குறாங்க. இவன் எதுக்காக வெளியில் வந்தா? காலையில் தான் அந்த தம்பி சாரி சொல்ல வந்தப்போ பலூனெல்லாம் பிடுங்கிட்டு போய் வெளியிலே அந்த தம்பி முன்னாடி தூக்கி எறிஞ்சா, மூஞ்சிலே தூக்கி போடுற மாதிரி. இப்போ பின்னாடியே போயிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து பார்க்குறாங்க. இப்போ காவேரி வந்து தனியாக பேசணும்னு இப்படி கூட்டிகிட்டு போகிறது எல்லாத்தையுமே சாரதாம்மா பார்க்குறாங்க. பார்த்துட்டு வாடி அப்படி தான் நீ எங்கள் வழிக்கு வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நிற்கிறாங்க. இப்போ கொஞ்சம் இப்படி தள்ளி போய் நின்றுட்டு இப்போ பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படிங்கிறாங்க. என்ன மிஸ் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானே, அவங்கள காணோன்னே எனக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை, காலையில் உங்ககிட்டயும் நான் ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் சாரி சொல்ல எனக்கு சாரி சொல்லிவிட்டு என்னை சமாதானப்படுத்தணும்னு நீங்கள் வந்தீங்க. நான் ஏதோ ஒரு டென்ஷனில் உங்ககிட்ட அந்த சாரியை கூட அக்செப்ட் பண்ணாமல் அதை கூட நீங்கள் ஏதோ என்னை வந்துட்டு கம்பல் பண்ணி என்னை வந்து சம்மதிக்க வைக்கிறீங்கிற மாதிரி நான் உங்களை காலையிலேயே கஷ்டப்படுத்தி அனுப்பிட்டேன். அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக போச்சு. என் அம்மா வீட்டை விட்டு போயிட்டாங்க. நீங்கள் என்கிட்ட பேச மாட்டேன், இனிமேல் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்ட்டீங்க. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு புரியல சார். எனக்கு ஏதோ ஒரு மாதிரி என் கேரக்டர் இது இல்லை தெரியுமா, ஏதோ ஒன்று சம்திங் ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கு. எனக்கு அது தப்புன்னு தோணுச்சு, அதனால தான் சாரி அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல விடுங்க மிஸ், நீங்கள் இப்படி ஏதோ ஒன்று பண்ணுறீங்கங்கிறது எனக்கு புரியுது, அதனால தான் நான் வந்து அப்படி போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏதோ பண்ணுறேன்னு புரியுதா? என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அப்படின்னா என்னை பற்றி ஏதோ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் மிஸ் புரிஞ்சுக்க கூடாதா? உங்களை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்குலாம் என்னை பற்றி எதுவுமே தெரியாது. என்ன சார் நீங்களும் தான் இருக்கீங்க, நானும் தான் உங்ககிட்ட பேசுகிறேன். உங்களை பற்றி எனக்கு என்ன தெரியும்? இன்ஃபேக்ட் உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுங்கிறது கூட எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. நான் சொல்லட்டுமா உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு அப்படின்னு விஜய்க்கு கேட்குறாரு. அப்படியா? எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. சரிங்க மிஸ், ஒரு டீல் வச்சுக்கலாமா? இப்போது உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கும் என்னென்னலாம் பிடிக்காதுன்னு இப்போ நான் கரெக்டாக சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதுக்கு பதிலுக்கு என்ன செய்வீங்க எனக்கு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. எனக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காதுங்கிறது என் அம்மாவுக்கே என்ன பாதி தெரியாது, அதில் உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிறாங்க. நான் அப்படி ஒரு வேளை நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணணும்? அதுதான் வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறேன்ல, ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கப்புறமா பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆஹா, டீல்னா டீல் தான். இனிமே நான் வந்து உங்ககிட்ட எல்லாத்தையுமே கரெக்டாக நான் சொல்லிட்டேன் அப்படின்னா இனிமே என்னை வந்து அவாய்ட் பண்ணுறதோ என்னை இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறதோ என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி மூஞ்சி திருப்பிட்டு போகிறதோ இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது. முக்கியமாக எனக்கு இந்த பொண்ணு பார்க்குறேங்கிற வேலையிலலாம் இறங்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் மாப்பிள்ளை பார்க்குறேன்னு இறங்கக்கூடாது. புரியுதா அப்படிங்கிறாங்க. இது என்ன பெரிய போங்கா இருக்குது? பொண்ணு பார்க்குற மாப்பிள்ளை பார்க்குறேங்கிறது நம்ம 2 பேரும் மாற்றி மாற்றி நம்ம பார்த்துக்கணுங்கிறது தானே நம்மளோட இது அப்படிங்கிறாங்க. ஆமாம், உங்களுக்கு நான் தானே மாப்பிள்ளை பார்க்கணும், நீங்களா மாப்பிள்ளை பார்க்குறேன் நானாக போய் பேச போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் பண்ணக்கூடாது. ஓகேவா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம், முதல்ல எனக்கு என்னென்னலாம் பிடிக்குங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி நீங்களே கேளுங்க பார்க்கும், நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே இப்போ காவேரி எனக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன, எனக்கு பிடிச்ச கலர் என்ன, எனக்கு எந்த ஆக்டர் பிடிக்கும், இப்படி ஒவ்வொன்றா கேட்க விஜய் வந்து எல்லாமே கரெக்டாக சொல்லிகிட்டே இருக்கும்போது காவேரிக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. நீங்கள் இல்லை இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறாங்க. மிஸ் உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் எனக்காக வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு ஈகோ இருக்குது. எதுக்கு அந்த ஈகோ வச்சுட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த ஈகோவால் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தையே பிடிக்கலன்னு சொல்லிட்டுருக்கீங்களே, ஏன் என்கிட்ட தோற்று போயிடுவீங்கன்னு உங்களுக்கு பயமாக இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்படியே காவேரி ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்கும்போது இப்போ விஜய் போய்ட்டு அப்படியே கையை பிடிக்கிறாரு. காவேரி அப்படியே கையை பிடிக்கிறத பார்த்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஒரு மாதிரி இருக்கு. விஜய் லைட்டாக பக்கத்தில் போகிறாரு. போயிட்டு அப்படியே காவேரியை வந்துட்டு அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படியே ஐ கான்டாக்ட் வைக்கும்போது அப்படியே காவேரி பார்க்குறாங்க. என்ன மிஸ் நான் சொன்னதெல்லாம் கரெக்டு தானே? உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன்னா இப்போது உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தையும் நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை டேரெக்டாக ஐ டு ஐ பார்த்துக்கிட்டே அவருக்கு பிடிக்காத விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அப்படியே காவேரிக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி இருக்கா. எப்படி நம்ம கூடவே இருந்து பழகுன மாதிரி நம்மளை இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு ஒரு மனுஷனால் சொல்ல முடியுமா, அதுவும் இந்த கொஞ்சம் டைமில் அப்படிங்கிற மாதிரி காவேரிக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. எப்படி நீங்கள் இந்த அளவுக்கு என்ன புரிஞ்சிட்டு இருக்கீங்க, எனக்கு சத்தியமாக தெரியல அப்படிங்கிறாங்க. இது என்ன மிஸ் பெரியது, ஒருத்தவங்கள நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுங்கிறத நம்ம அப்படியே தெரிஞ்சுக்கிறது தானே. அந்த மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் உங்களுக்கு தான் என் மேலே பெருசாக எந்த ஈடுபாடும் இல்லை. அதனால் நீங்கள் எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுங்கிறதெல்லாம் கூட நீங்கள் ஒரு வேளை பார்க்காம இருந்திருக்கலாம். ஏன் நீங்கள் தான் காலையிலேயே சொல்லிட்டீங்களே, என்னை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது, என் மூஞ்சவே பார்க்க மாட்டேன், என் வீட்டுக்கெலாம் வராதுன்னு காலையில் கூட சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது என்னை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கெலாம் உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் நான் அப்படி இல்லை, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கும் பிடிக்காதுங்கிறதெல்லாம் நானே அப்படியே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன சார் எங்கள் அம்மா சொல்லிச்சா அப்படிங்கிறாங்க.
என்ன மிஸ் இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க எங்கள் அம்மாவுக்கே எனக்கு பிடிச்சது பாதி தெரியும் பாதி தெரியாது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியுமான்னு இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது நான் ஏன் போய் அவங்கக்கிட்ட கேட்க போகிறேன்? அதெல்லாம் அவங்க ஒன்றும் சொல்லலை, எனக்கா தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்படியே காவேரிக்கு ஒரு மாதிரி ஆகுது. அதுக்கப்புறம் அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. சாரதாம்மா அங்கேருந்து பார்க்குறாங்க. அப்போ விஜயுமே அதை பார்த்துடுறாரு. விஜய் அப்படி பார்க்குறத பார்த்தோன்னே காவேரி இப்படி திரும்பி பார்க்குறாங்க. சாரதாம்மா அங்கே நின்றுட்டு இருந்தோன்னே விஜய் கை பிடிச்சிருக்கதை அவங்க எதுவும் பார்த்துருவாங்களோங்கிற மாதிரி டக்குன்னு கையை எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு சரி நான் உள்ளே போகிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க மிஸ் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாரதாம்மா கிட்டேயும் பாய் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. ஸோ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா பார்த்தா அம்மு தூங்கிட்டு இருக்கா. காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பி கூட்டிகிட்டே போகிறாங்க. ஸோ ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தா இப்போ அங்கே மதர்ஸ் டே அங்கே ஃபங்க்ஷன் ஒன்று போகுது அப்படிங்கிறதுனால காவேரி வந்து ஒரு மாதிரி குட்டி காவேரி டல்லாகவே இருக்காங்க. வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே அதை சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி ஸ்கூலில் காம்படிஷன் வச்சுருக்காங்க, என்னால் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, எனக்கு தான் அம்மாவே இல்லையே அப்படிலாம் சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு ஸ்கூலுக்குமே டல்லாக வரும்போது காவேரி பார்க்குறாங்க. ஸோ வாண்டடாக எப்போயுமே நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்க்குற மாதிரியே பார்த்த உடனே அம்மு இந்த வாட்டி ஒரு பிரிஸ்கே இல்லாமல் காலையில் நிற்கிறத பார்த்த உடனே காவேரிக்கு கஷ்டமாகுது. பார்த்துட்டு என்ன அம்மு உடம்பு எது சரியில்லையா, ஏன் இப்படி இருக்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை மிஸ், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லையே உன் முகத்தை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கா, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை மிஸ், ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ விஜய் பார்த்துட்டு சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மிஸ், இன்றைக்கி ஸ்கூலில் வந்துட்டு ஏதோ காம்படிஷன்லாம் வந்துட்டு சொன்னாங்களாமே, அதுக்கு வந்து அம்மு மட்டும் பேர் கொடுக்கலங்கிற மாதிரி அவள் கஷ்டப்படுறா, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே காவேரிக்கே முகம் கஷ்டமாக போகுது. ஆமாம் சார், நேற்றே நான் அவளை நோட்டீஸ் பண்ணேன், எல்லாருமே சொல்லிட்டு இருக்கும்போது பாப்பா மட்டும் ஒரு மாதிரி இருந்தா, அது நானுமே கவனித்தேன் அப்படிங்கிறாங்க. சரி விடுங்க மிஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாடா போகலாம், நம்ம நடந்தே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவேரியை வந்துட்டு குட்டி காவேரி குஷிப்படுத்துகிற மாதிரி அப்படியே பேசி சிரிக்க வச்சு சமாதானப்படுத்திடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா நேராக விஜய் வந்துட்டு சாரதாம்மாவை பார்க்கலாம், காவேரி தான் வீட்டில் இல்லையேங்கிற மாதிரி பேசுகிறதுக்காக அங்கே போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறமா இந்த மாதிரி விஷயத்த வந்து சொன்ன உடனே சாரதாம்மாவுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக போகுது. இதெல்லாம் என்ன கொடுமை தம்பி, கூடவே வந்துட்டு அவங்க அம்மா இருக்கா, ஆனாலும் அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு குழந்தை பேர் கொடுக்காம எல்லாரும் விளையாடும்போது புள்ள மட்டும் பார்த்துட்டு இருக்குமா, நான் பார்த்துக்கிறேன் தம்பி, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ அத்தை, நீங்கள் ஏதாவது திரும்ப சொல்ல போய் அதில் ஏதாவது டென்ஷன் ஆகிட போகிறா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆக மாட்டா தம்பி, நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஸ்கூலில் வந்து அதே மாதிரி காம்படிஷனும் வச்சிடுறாங்க. ஸோ வைக்கும்போது பார்த்தா எல்லாருமே அந்த ஸ்கூலில் இருக்க எல்லாருமே போயிருக்காங்க. அப்போ சாரதாம்மா பார்க்குறாங்க. அப்போ எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண நிற்கும்போது குட்டி காவேரி மட்டும் அங்கே நின்றுட்டு இருக்கதை பார்த்த உடனே இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா நேராக போயிட்டு பிரின்சிபலை போய் பார்த்து பேசுகிறாங்க. மேடம் இந்த மாதிரி ஏதோ போட்டியெல்லாம் நடத்துகிறாங்களாமே அம்மாவும் பொண்ணும் நடந்துக்கிறதுல, அந்த பாருங்க என் பேத்தி மட்டும் இப்படி தனியாக நிற்கிறா, நீங்கள் கொஞ்சம் காவேரி கிட்ட கூப்பிட்டு பேசுகிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இல்லை, இந்த விஷயத்த நான் மறந்தே போயிட்டேன், சரிங்கம்மா நான் பேசுகிறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் பேசுனதா எதுவும் தெரிய வேண்டாம் அப்படின்றாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. இப்போ காவேரி அங்கே நின்றுட்டு இருக்கும்போது காவேரியை கூப்பிடுறாங்க. காவேரி மிஸ் இங்கே வாங்கலேன் அப்படின்னோடனே போய் பார்க்குறாங்க. சொல்லுங்கள் மிஸ் அப்படின்னோடனே, இல்லை ஒன்றும் இல்லை, உங்கள் ஸ்டூடெண்ட் காவேரி ஏன் அங்கே தனியாக நின்றுட்டுருக்கா அப்படிங்கிறாங்க. மேம் உங்களுக்கே தெரியும்ல, இது மதரும் குழந்தையும் கலந்துக்கிறது, அவளுக்கு தான் அம்மா இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் அன்றைக்கி என்ன சொன்னீங்க என்கிட்ட, அவளுக்கு அம்மா இல்லை அப்படிங்கிறனால எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் தானே சொன்னீங்க, அப்புறம் நீங்கள் தானே அவளுக்கு அம்மாவா அந்த காம்படிஷனில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. மேம் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் காவேரி, அங்கே பாருங்கள் குழந்தை எப்படி ஏங்கி போய் பார்த்துட்டு நிற்கிறான்னு, நீங்கள் போங்க போய் அம்மா கூட நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு இப்போ நேராக குட்டி காவேரி கிட்டே போகிறாங்க. அம்மோ என்னடா உம்முன்னு நிற்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா உம்முன்னு நிற்கும்போது, இப்போ என்ன உனக்கு அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. எப்படி பண்ண முடியும், எனக்கு தான் அம்மாவே இல்லையே அப்படிங்கிறாங்க. அம்மா இல்லைன்னா என்ன, அதான் நான் இருக்கேனே, வா நம்ம 2 பேரும் போய் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. குட்டி காவேரிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கூடவே சாரதாம்மா சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அப்போது பாட்டி சொன்னது கரெக்டு தான், நம்ம சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டால் குழந்தைங்க வேண்டிக்கிறதெல்லாம் உடனே சாமி நடத்தி கொடுப்பாருன்னு சொல்லி சொன்னோம்ல, அதே மாதிரி நம்ம வேண்டிக்கிட்ட மாதிரி இப்போ காவேரி மிஸ்ஸே நமக்கு அம்மாவாக வந்து இந்த போட்டியில் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சாமி அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளாரே வேண்டிக்கிட்டு ஓகே மிஸ் அப்படிங்கிறாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைக்கிற எல்லா போட்டியிலையுமே அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வந்து வின் பண்ணிடுறாங்க. ஸோ அதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ சாரதாம்மா சொல்கிறாங்க, ஏண்டி நீ வந்துட்டு அந்த குழந்தைக்கு அம்மாவாக போய் போட்டியில் கலந்துக்கிட்டதுக்கே 2 பேருமா சேர்ந்து பரிசு வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ சந்தோஷமாக அந்த குழந்தையும் இருந்துச்சு, எல்லாருக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, நீயே ஏண்டி அந்த குழந்தைக்கு அம்மாவாக போகக்கூடாது, இதை தானடி நானும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. காவேரி இப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ விஜய் இப்படிலாம் பண்ணுறது கூட இந்த மாதிரி காவேரியை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அவர் சொன்ன விஷயம் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் அங்கே டச் ஆகுமா, இனிமேல் இந்த மாதிரியான கதைக்கெல்லாம் வருமா, இது மாதிரி வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.